வணக்கம். மலேசியா மக்கள் சக்தி கட்சி நாடு தழுவில தேர்தல் இயந்திரத்தையும் மற்றும் தேர்தல் பணிகள் செய்வதற்காக நம்முடைய தேர்தல் பணி ஆட்களையும் தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் போர்ட் டிக்சன்ல ரிட்ரீட், அதாவது 2 நாள் 3 நாள் பேச்சு முகாம், பயிற்சி முகாம் ஒன்று நடத்தினோம். அதன் வாயிலாக இது போன மாசம் நடத்தினோம். அதன் வாயிலாக இப்பொழுது நாடு தழுவில ஸ்லேங்கூர்ல அடுத்த கட்டம் போன 2 வாரத்துக்கு முன்னே இது ஒரு தேர்தல் பணி இயக்கத்தை அன்பர்களை தயார் செய்தோம். நேற்று ஜோஹர் பாரு மாநிலம், இன்று காலை மலாக்கா, இப்போ நெகிரி சிம்பிலான், 4 மாநிலத்தை இந்த தேர்தல் பணி செய்யும் நம்முடைய உறுப்பினர்களை அதை எப்படி அணுகுவது, எப்படி செயல்படுவது என்ற முறையை நாங்களே எங்களுடைய உறுப்பினர்களை தயார் நிலையில் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதுக்கு அடுத்து இன்னொரு 4 மாநிலம் இருக்கு. இந்த 10 மாநிலம் ஏறத்தாழ நம்ம 1000 உறுப்பினர்களை தயார் செய்து விட்டோம் என்றால் தேர்தலை சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கோம். அப்படி என்றால் போன தேர்தலில் நாங்கள் நிற்கும் பொழுது எங்களுக்கு அந்த படை இல்லை. எங்களுக்கு இந்த தேர்தல் இயந்திரமும் சரி, தேர்தல் பணியை செய்வதற்கு சரியான முறையான அன்பர்கள் இல்லாத அளவாசி பல சிக்கல்கள் ஏற்பட்டது. இந்த முறை இதெல்லாம் இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எங்களுடைய உறுப்பினர்களை தயார் நிலை செய்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு ஆதரவு. ஒவ்வொரு மாநிலத்திலும் போகும் பொழுது பார்த்தீங்களாக்கா, நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு மாநிலத்தில் 50 பேர் தான் ரெடி பண்றோம். ஆனா 100க்கு மேல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆள்கள் தயார் நிலையில வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல கட்சி உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நாங்கள் செய்வது ஒன்னே ஒன்று தாங்க. இந்த நாட்டில் இந்த சமுதாயத்துக்கு வெற்றி பெற வேண்டும். இந்த சமுதாயம் வெற்றி பெறணும்னா முதல்ல நம்ம உரிமைகளை, நம்ம சலுகைகளை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க முடியாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த தேர்தல், வரும் தேர்தலில் சந்திக்க வேண்டும். எப்படி அந்த ஒரு விரல் புரட்சி இதை தொடக்கி வைத்திருக்கிறோம். இந்த புரட்சி, உங்களுடைய ஓட்டு, நம்முடைய ஓட்டு வரும் தேர்தலில், பொது தேர்தலில் நிச்சயமாக நீங்களே சிந்திச்சு பார்த்து ஓட்டு போடுங்க. யாரு உங்களுக்கு இந்த சமுதாயத்துக்கு நல்ல சேவை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள், செய்தார்கள், நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் தெரியும். அதனால நான் இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம் ஒண்ணுதாங்க. நம்பிக்கை நீங்கள் முதல்ல உங்க மேல வைங்க. அடுத்து சிந்திச்சு பாருங்க. அடுத்து நம்முடைய சமுதாயம், அடுத்து நம்ம ஜெனரேஷன், தலைமுறை எப்படி இருக்க வேண்டும் இந்த நாட்டில். அப்படி என்றால் ஒற்றுமையாக இருந்து நம்ம எல்லாம் சாதிக்கலாமா, இல்ல பிரிந்து நம்ம எல்லாம் ஒண்ணு பிரிந்து கொண்டே இந்த சமுதாயத்தை பல பிரிவினைகளை உருவாக்கி இருப்போமா என்று கேட்டு பாருங்கள். இதுக்கெல்லாம் விடை உங்ககிட்டயே நான் விட்டுறேன். ஆகையால சகோதர சகோதரிகளே, நாங்கள் குறிப்பா மலேசியா மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்கள் இந்த 18 வருஷ காலத்தில் நாங்க செய்வதை சொல்வதும் கிடையாது, மக்களுக்கு சேவை சொல்வதும் கிடையாது. எங்களுடைய தாரக மந்திரம் நம் சமுதாயம் நம் கடமை. இந்த தாரக மந்திரத்துல ஒரு பொழுதும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. நிச்சயமாக சமுதாயத்துக்காக நாங்க எங்களுடைய சேவை தொடரும் மட்டுமல்ல, இது அடுத்த தலைமுறை நம்மளை பார்த்து கேட்கக்கூடாது, இவர்களாம் என்ன செய்தார்கள் என்று கேட்காம இருப்பதற்காக சேவையை நாடு முழுவதும், நாடு தழுவில, அதாவது பெர்லிஸ் முதல் ஜோஹர் வரை இந்த இயக்கத்தை நாங்க தொடக்கி உள்ளோம். இதுக்கு உங்களால எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, குறை சொல்லாமல் இருந்தாலே போதுமா. ஏன்னா சமுதாயம் குறை சொல்லியே பின்தங்கி இருக்குது. குறையை கண்டுபிடிங்க, அதை முறையாக நல்ல வழி சொல்லலாம், அதை நம்ம திருத்தி பார்ப்பதற்கு. ஆகிய இந்த நேரத்தில் நம்மளுக்கு சமுதாயத்துக்கு நான் கேட்டுக்கொண்டுதான் ஒண்ணுதாங்க, ஒற்றுமையாக இருப்போம். அதாவது ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இந்த தாரக மந்திரத்தை நம்மளாம் பிடிச்சுக்கணும். வேற்றுமை இருக்கலாம், நமக்குள்ள டிஃபரன்சஸ் ஆஃப் ஐடியாஸ் இருக்கலாம், டிஃபரன்சஸ் ஆஃப் நம்மளுக்கு நிறைய இதுல வேற்றுமை இருக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு புறம் வச்சுட்டு சமுதாயம் வந்துட்ட பிறகு எல்லாம் ஒரே சிந்தனையில் இருப்போம் என்று சொல்லி அனைவரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.